காலு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது நேற்றுக்கு மதியம் எடுத்த வ்ளாக் தான். இதில் ஹெர்பல் பாத் பவுடர் வீட்டிலையே குளியல் பொடி எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவை பார்த்து தான் இதை வீட்டில் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ நாட்டு மருந்து கடையிலேயே எல்லாமே கிடைக்குது, இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். பட் நான் ஒரு சிலது நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். இந்த செம்பருத்தி இலை, மருதாணி, அப்புறம் இந்த ஆவாரம்பூ, இதெல்லாம் நான் நேரில் செடியில் தான் போய் பறித்தேன். ஸோ இதில் நல்ல வெயிலில் ஒரு 4 நாளைக்கு நல்லா காயணும். ஸோ காய போடணும். நான் ஆக்சுவலி வாங்கி வச்சு 1 வீக் ஆச்சு. இப்போ தான் காய வைக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிருக்கு. இதில் பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சக்கிழங்கு, கார்போக அரிசி, வெட்டிவேறு, வசம்பு, கோரக்கிழங்கு, மறிக்குழந்து, அதிமதுரம், வசம்பு, அப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, அதுக்கப்புறம் வேறு என்ன நிறைய இருந்துச்சு. வேப்பிலை, ஸோ ஆவாரம்பூ இலை, அப்புறம் ரோஸ் பன்னீர் ரோஜா இதழ், அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறம் வேறு அதிமதுரம், முல்தானி மட்டி, அப்புறம் இந்த அது என்ன மைசூர் பருப்பு, பாசிப்பயிறு, கொஞ்சம் பச்சரிசி. எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கூட நிறைய நான் ஆட் பண்ணி எல்லாமே நேற்றுக்கு ஒரு நாள் காய வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு 4 நாள் நல்ல வெயில், அடிக்கிற வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா, காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை திரித்து குளியல் பொடி திரித்து வச்சுக்கிடணும். பட் எங்கள் ஏரியாவில் குளியல் பொடி ரைஸ் மில்லில் திரிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியலை. ஸோ நான் விசாரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரித்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். பட் எனக்கு இதை ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை. ஏன்னா இப்போ பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் நம்ம ஹரிபரியாக கிளம்புவாங்க. ஸோ அதனால் சரி, இப்போ 2 மந்த் சம்மர் ஹாலிடே இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம